என்னோட ஆத்மா இங்க இருக்கிறத எந்த துஷ்ட சக்தியாலையும் உணர முடியாது. இனி நான் இங்க இருக்கிறது இந்த மனோவுக்கும் சரி, வரப்போற கமண்டலனுக்கும் சரி, யாருக்கும் தெரியாது. எப்படி இவங்க என்ன பாக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்னோட சக்தியை நான் பிரயோகப்படுத்தவே இல்லையே. என் அனுமதி இல்லாம எனக்குள்ள இருக்கிற யட்சணியும் அவளோட சக்தியை பிரயோகிக்க முடியாது. இது எப்படி சாத்தியம்? இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? அந்த மர்மம் என்ன? அது எல்லாமே எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கமண்டலம் தான். நீங்க கமண்டலம் தானே? அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் வெறும் சாதாரண கமண்டலம் மட்டும்தான். ஆனா நீங்க தான் எதை பார்த்தாலும் பயப்படுற சாதாரண மனோவா இருந்து இன்னைக்கு உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அகோர அதிபதியா விஸ்வரூபம் எடுத்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அகோர ராஜகுருவாவும் முடிசூட போறீங்க. அதனால இந்த கமண்டலம் கொடுக்கிற ஒரு சின்ன காணிக்க. கமண்டலன், உன்னுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன பார்க்க வந்திருக்கனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்லு. ஒரு காலத்துல என்னோட உதவி உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே தேவைப்பட்டுச்சு. ஆனா இனிமே எனக்கு உங்களுடைய உதவி ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால உங்களை தேடி இந்த கமண்டலம் வந்திருக்கேன். உதவின்னு கேட்டு வந்த யாரையும் இந்த அகோராதிபதி கைவிட மாட்டான். நான் உங்களுக்கு கொண்டு வந்த காணிக்க அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அதை நீங்க முதல்ல திறந்து பாருங்க.